வாழ்வுரிமை கட்சியோட கட்டினத்துக்கு முன்னாடி தாடி பாலாஜி அவர்கள் தர்ணா போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் தான் இப்ப பரவிட்டு இருக்கு. இதையும் தாண்டி வேல்முருகன் நேற்று அவர்கள் பேசின அந்த பேச்சு வந்து உங்க எல்லாருக்கும் தெரியும். ஒரு கூத்தாடிய கட்டி பிடிச்சி 6 தடவை பேசுறது, ஒரு 2 கிராம் கோல்டுக்காக இதெல்லாம் பண்ணுவாங்களா, அப்பா அம்மா முன்னாடி இப்படிலாம் செய்யறாங்களே அப்படிங்கிற மாதிரி இவர் பேசினதும் பாத்தீங்கன்னா பெரிய சர்ச்சையா போய் முடிஞ்சது. இப்போ இவருக்கு எதிராக எத்தனை அரசியல் தலைவர்கள் வந்து விஜய்க்காக சப்போர்ட்டா பேசியிருக்காங்க, விஜய் தரப்புல இருந்து இப்ப என்ன பேசியிருக்காங்க, வேல்முருகன் அவர்கள் மன்னிப்பு கேட்டாரா இல்லையா, இதையும் தாண்டி பகுஜன் சமாஜ் கட்சி கொடியும் தாவேகா கட்சி கொடியும் ஒரே மாதிரி இருக்குது, அதுல இருக்கிற யானைகள் வந்து இடம் பெறக்கூடாது, பகுஜன் சமாஜ் கட்சிக்கு மட்டும்தான் யானைகள் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து அப்பவே ஆர்டர் போட்டு வச்சிருக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும், ஏன் வந்து தாவேகா கட்சிக்கு இவ்வளவு ஒரு பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்த்துருவோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தாவேகா கட்சியோட ஒரு முக்கியமான பெரிய பிரச்சனையை பார்த்தீங்கன்னா இந்த கட்சி கொடி தான். ஏன் சொல்றேன்னா, பகுஜன் சமாஜ் கட்சியில இருக்கிற அந்த ஒரு யானையும் தாவேகா கட்சி கொடியில இருக்கிற இந்த இரு யானையும் ரெண்டுமே வேற வேற மாதிரி இருந்தாலும் இருக்கிறது யானைகள் தானே அப்படிங்கிற மாதிரி தான் பகுஜன் சமாஜ் கட்சியோட ஒரு கருத்தாவே இருக்கு. இவங்க முன்கூட்டியே பாத்தீங்கன்னா ஆர்டர் வாங்கி வச்சுட்டாங்க, ஒரு யானை சின்னத்தை யூஸ் பண்ணணும்னா அது நாங்களா தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வாங்கி வச்சாச்சு. இப்போ இவங்க வந்து ஆர்டர் வாங்காமலே தாவேகா கட்சி என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த யானை சிம்பிளை பிளேஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது இப்ப பகுஜன் சமாஜ் கட்சியோட வழக்கறிஞர் என்ன சொல்றாருன்னா, எந்த ஒரு அனுமதியும் இல்லாம எப்படி வந்து யானை சின்னத்தை இவங்க யூஸ் பண்ணுவாங்க, ஒரு கட்சிக்கு யானை சின்னம் அப்படின்னு வந்து பகுஜன் சமாஜ் கட்சி இந்தியா முழுக்க பேர் வாங்கி இருக்கு, அப்படி இருக்கும் போது தமிழகத்துல இருக்கிற இந்த கட்சி எப்படி யூஸ் பண்ணுவாங்க, கட்சி கொடியில இருந்து யானையை வந்து விலக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. தாவேகா தன்னுடைய கட்சி கொடியை அறிமுகப்படுத்தியதில் 2 யானைகள் கொண்ட ஒரு கொடியை அறிமுகப்படுத்தியது. பகுஜன் சமாஜ் கட்சியுடைய சின்னமான யானை ஏற்கனவே கட்சி கொடியிலும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. அதே போன்று அதுக்கு சின்னமாகவும் வாக்களிக்கும் நேரத்திலே வாக்களிப்பதற்கான சின்னமாகவும் பகுஜன் சமாஜ் கட்சிக்கு யானை பயன்பட்டு வருகின்றது. அப்படி இருக்கையில் தேர்தல் கமிஷனால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள், அதாவது தேசிய கட்சிகள் என்பவர்களுக்கு ரிசர்வ் சிம்பிள், மாநில கட்சிகள் என்பவர்களுக்கு ரிசர்வ் சிம்பிள் என்று தனித்தனியாக ஒதுக்கி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட யானை சின்னத்தை எந்த வகையிலோ அரசியல் கட்சிகள் ஒரு அரசிதழில் வெளியிடப்பட்ட பிறகு அந்த எந்த ஒரு அரசியல் கட்சியும் எந்த விதத்திலும், அதாவது வேறு எதுக்காவது பயன்படுத்தினாலும் அது இதில் வராது. ஆனால் அரசியல் கட்சியை வைத்திருப்பவர்கள் வேறு எந்த விதத்திலும் இதை பயன்படுத்தினால் அது எம்ப்ளம்ஸ் அண்ட் நேம்ஸ் சிம்பிள் இம்ப்ராப்பர் ஆக்ட்ஸ் 1950 பிரகாரம் அது வந்து தவறான செயலாகும். இங்க இருந்து ஆனந்த் அவர்கள் வந்து என்ன மனு கொடுத்திருக்கிறாருன்னா, இப்போ இதுல இருக்கிற யானைகள் வந்து பாத்தீங்கன்னா பகுஜன் சமாஜ் கட்சியில இருக்கிற யானைகளை விட டிஃப்ரெண்டா இருக்கும். இங்க வந்து யானைகள் வந்து பிளிரிட்டு இருக்குது. ஸோ வந்து ஃபுல்லாவே டிஃப்ரெண்டா இருக்கு. அங்க ஒரு யானை, இங்க இரு யானை, இது வந்து தமிழகத்துல இருக்கிற யானைகள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ வந்து இதை பத்தின கருத்து, இதை பத்தின நீதிபதியோட அந்த தெளிவான விளக்கம் வந்து நமக்கு கூடிய சீக்கிரம் தெரிய வரும். இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், தாவேகா கட்சி வளருதோ இல்லையோ, ஆனா தாவேகா கட்சி பத்தி பேசி பல பேர் வளருறாங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள் எல்லாம் பயங்கரமா ட்வீட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் கமெண்ட்ஸும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு ரீசன் என்னன்னா, தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் அவர்கள் நேற்று மேடை பேச்சுல பேசியிருக்காரு அப்படிங்கிறது, என்னென்ன பண்ணாருன்றது தெரியும். அதுல ஒரு கூத்தாடியை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து ஒரு 2 கிராம் கோல்டுக்காக அம்மா அப்பா முன்னாடி இப்படிலாம் பண்றாங்க அப்படிங்கிற பேசின பேச்சு வந்து பாத்தீங்கன்னா சமூக வலைத்தளங்கள்ல பயங்கர வேகமா பரவிடுச்சு. ஆக்சுவலி அதுல அவர் நிறைய நல்ல விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாரு. எக்ஸாம்பிள், சீரியல்ல வந்து இந்த அண்ணன் தம்பியை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது, அப்புறம் வந்து லவ் பண்ணிட்டு விட்டுட்டு போறது, டான்ஸ் ஷோல வந்து தவறான முறையில ஆடுறது, இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது, தடை பண்ணணும்னு அது வரைக்கும் நல்லா பேசிட்டு இருந்தவர் விஜயை பத்தி இப்படி ஒரு தவறான கருத்து சொன்னனால மிச்சம் நல்லா பேசின விஷயங்கள் எல்லாமே வந்து அப்படியே காணாம போயிடுச்சு. சரி, இப்ப இந்த பேச்சுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா விஜய் ரசிகர்களிடமிருந்தும் சரி, தாவேகா கட்சி தொண்டர்களிடமிருந்தும் சரி, பயங்கரமான ஒரு எதிர்ப்பு வந்து அவருக்கு வந்துகிட்டே இருக்கு. இப்ப அதை பத்தி வேல்முருகன் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நான் எதுக்குங்க மன்னிப்பு கேட்கணும், நான் ஒன்னும் அப்படி தப்பாலாம் பேசலையே. ஆக்சுவலி அவர் பேசியிருக்காரு, பட் அவர் சொல்றது என்னன்னா, நான் வந்து அப்படி பேசவே இல்லை, எதுலையுமே இல்லை, நீங்களாம் ஒண்ணு கிரியேட் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாரு. விஜய் அவர்கள் வந்து என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு கருத்து தப்பா தெரியுதுன்னா நீங்க தான் வந்து பேசணுமே தவிர யாரும் அஞ்சாங்குஞ்சான்லாம் விட்டு நீங்க பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் அவர் பேசுறாரு. அதாவது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா விஜய் ஏன் வந்து பிரஸ் மீட்ல பேச மாட்டாரு, என்ன வந்து பயமா அப்படிங்கிற மாதிரி மிச்ச கட்சியில கேட்கறாங்க இல்லையா, அதே கேள்வியை மறுபடியும் விஜயை பார்த்து வச்சிருக்காங்க. ஸோ விஜய் அவர்கள் மறுபடியும் பிரஸ் மீட் முன்னாடி இதை பத்தி பேசுவாரா அப்படிங்கிறது தெரிய வரல. ஏன்னா இதுல மாணவிகளை பத்தி ரொம்ப கொச்சையா பேசியிருக்கிறாங்க இல்லையா. ஸோ விஜய் அவர்கள் கண்டிப்பா பேசணும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு வலியுறுத்தல் இருக்கு.
இப்போ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதையும் தாண்டி தாடி பாலாஜி அவர்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சி கட்டினத்துக்கு முன்னாடி வந்து தர்ணா போராட்டத்துல ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாரு. இப்போ அவர் அரெஸ்ட் பண்றேன்னு சொன்னோன்னே அந்த போராட்டத்தை கைவிட்டு இருக்கிறாரு. தாடி பாலாஜி அந்த கட்சியில என்ன பொறுப்புல இருக்காருன்னு தெரிய வரலனாலும் விஜய்க்காக பல விஷயங்கள் அவர் இப்ப வரைக்கும் போராடிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி மக்கள் கருத்து சொல்றாங்க. இதையும் தாண்டி தாடி பாலாஜிக்கு ஏதாவது சின்ன பொறுப்பாவது கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் கேட்கறாங்க. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.